இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இளைஞர் காங்கிரஸ்லேருந்து அந்த அலெக்சாண்டர் ஜோனத்தன் ஒருத்தர் தனியாக ஒரு கட்சி. இவரை பற்றி நான் வரைக்கும் பார்த்ததில்லை. இந்த கட்சி இளைஞர் காங்கிரஸ்னு இருக்குன்னு கூட எனக்கு பெருசாக தெரியாது. இதுக்கு கமெண்ட் ஒருத்தர் போட்டிருந்தார், அதாவது ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கையை விட கட்சிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும் போலையே அப்படின்னு. சரி, எவ்வளோலாம் கட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்து பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். இப்போ மேஜராக இருக்க அந்த டிஎம்கே ஏடிஎம்கே கூட அவ்வளோ கட்சி கூட்டணி இருக்குங்க. இப்போ டிஎம்கேவோட ஒரு 21 கட்சி கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஏடிஎம்கேவோட ஒரு 17 கட்சி 18 கட்சி அதுவும் வந்து கூட்டணியில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒரு கொஷின் அப்படின்னா, இந்த கட்சிங்க எல்லாருமே மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படிங்கிறக்காக தான் கட்சி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க, மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு. எல்லா கட்சியுமே அப்படித்தான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்சியிலே எல்லோரும் இருக்கலாமே, எதுக்கு இத்தனை கட்சிங்க இருக்குங்க? கரெக்டாக. அதே மாதிரி இந்த கூட்டணிக்கு போய் சேர்றாங்கல்ல, அவங்களுக்கும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் சரியில்லை அப்படின்னா இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, கரெக்டாக. ஆனாலும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டயத்தில் மறுபடியும் அந்த கட்சியோடு போய் கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ எதுக்கு இவங்க தனியாக கட்சி ஆரம்பித்தாங்க? ஆல்ரெடி இருக்க அந்த கட்சிகளோட சேர்ந்துருந்துருக்கலாமே, கரெக்டாக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில கட்சிகள்லாம் எங்களுக்கு எந்த கட்சி அதிகமான சீட்டு தருதோ அந்த கட்சியோட அவங்க கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்பாங்க. அப்போது உங்களுக்கு வந்து மக்களுக்கு எந்த கட்சி நல்லது செய்யும்னு சொல்லி நீங்கள் பார்த்து சேர மாட்டீங்க. உங்கள் கட்சிக்கு எது அதிக சீட்டு தருதோ அந்த கட்சி வந்து நல்ல கட்சி, அதுக்கு உடனே ஆதரவு தெரிவிச்சிருங்க. உங்களை நம்பி இருக்க எல்லாரும் உடனே அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுறணும், அப்படித்தான் இல்லை? எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, நான் எப்போவும் இந்த கட்சிக்கு தான்ப்பா ஓட்டு போடுவோம், நாங்கள் இப்படியே தான் எப்போவுமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு இருக்காமல் தயவு செஞ்சு அவங்க உங்களுக்கு நல்லது செய்வாங்களா இல்லையாங்கிற யோசிச்சு போடுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஜெயிச்சும்போது கரெக்டாக அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா, இல்லை இந்த 5 வருஷத்தில் அவங்களாம் ஜெயிச்சவங்க கரெக்டாக சொன்னபடி நடந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு போடுங்க. எப்போவுமே அவங்க தான்ப்பா ஜெயிப்பாங்க, நான் உங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்னு நம்ம போடுறதுனால தான் தகுதி இல்லாத ஆளுகள் எல்லாமே நம்மளை ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசியலை புறக்கணித்தோம் அப்படின்னா புறக்கணிக்கப்பட வேண்டிய ஆளுகள் எல்லாமே நம்மளை ஆள வேண்டிய வரும். அதனால் நல்லா சிந்திச்சு முடிவெடுங்க.